வணக்கம். இந்த வீக்கெண்டு நாம் பார்க்க போகிறது இரு கோயில்கள். இப்போ நம்ம தஞ்சாவூர் ரூட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த பேரிகேட் தாண்டி நம்ம வல்லம்குள்ளே போகிறோம். வல்லப சோழன் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஊருங்கிறதுனால இது வல்லம் அப்படிங்கிற பெயர் காரணம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இரு கோயில்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வல்லம் பேருந்து நிலையம் கிட்ட வந்துடுவோம். அங்கேருந்து ஒரு 5 நிமிட நடைப்பயணத்திலேயே நாம் இந்த இரு கோயில்களையும் அடையலாம். நாம் இப்போ பயணிச்சிட்டு இருக்கிற இதே திசையில் வல்லம் பேருந்து நிலையத்திலேருந்து நாம் நடக்க ஆரம்பித்தோன்னா நமது இடதுபுறத்தில் ஸ்ரீ மாதவ யோக நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் வரும். அதுக்கு எதிர்த்தாப்புலைய ரோடுக்கு வலதுபுறத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத வஜ்ரேஸ்வரர் ஆலயம் இருக்கும். இந்த இரு கோயில்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில்கள்லாம் கவனிப்பாரற்று புதர் மண்டி கிடந்து அதுக்கப்புறம் ரீசெண்டாக அதை சுத்தப்படுத்தி இப்போ ப்ராப்பராக பராமரிச்சிட்டு இருக்கிறாங்க. மிக மிக பழமையான கோயில்கள். மக்கள் அவ்வளோவா வந்து போகிற மாதிரி தெரியல, ஆனால் மிக புராதான நல்ல பவர்ஃபுல்லான கோயில்கள் மாதிரி தெரியுது. மக்கள் நிறைய பேர் வராதனால நமக்கு கோயில்கிட்ட பூஜை பொருட்கள் கிடையாது. அதனால் பேருந்து நிலையம் தாண்டி சைடில் நிறையா கடைகள் இருந்தது. ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டிய பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு இப்போ என்னுடைய பயணத்தை தொடர்றேன். அது தூரத்தில் நமக்கு அந்த க்ரீன் கலர் ரூட் போர்டு தெரியுது இல்லைங்களா, அதை தாண்டின உடனே இடதுபுறத்தில் பெருமாள் கோயிலும் வலதுபுறத்தில் நமக்கு ஈஸ்வரர் கோயிலும் தெரியும். இந்திரன் கௌசிக முனிவர்கிட்ட ஒரு சாபம் பெற்று அந்த சாப விமோசனமடைய இந்த இடத்துல தவம் பண்ணி இங்கே இருக்கிற பெருமாளையும் வணங்கினதுனால அந்த பெருமாளுக்கு மாதவ பெருமாளுக்கு தேவநாதன் அப்படிங்கிற பேர் போல். பெருமாள் கோயிலில் முதல்ல மாதவ பெருமாளை பார்க்கணும், அதுக்கப்புறம் யோக நரசிம்மரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குருக்கள் சொன்னார். இடதுபுறத்தில் நமக்கு அந்த வளைவு தெரியுது. இப்போ நாம் வலதுபுறம் ரோட்லேருந்து டேர்ன் பண்ணோன்னா நமக்கு ஸ்ரீ வஜ்ரேஸ்வரர் ஆலயம் மிக அழகாக தெரியும். ஈஸ்வரர் கோயிலில் பாட்டு போயிட்டுருக்குது, அது மெதுவாக கேட்க ஆரம்பிக்குது. அந்த கோயிலுடைய வலது பக்கத்தில் இந்திரன் உருவாக்கிய வஜ்ர தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக பாழடைஞ்ச நிலமையில் இருக்குது. உள்ள கோயிலேருந்து அந்த தீர்த்தம் போகிற வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கார் நிறுத்திட்டு சுவாமி தரிசனம் பார்க்க போகிறோம். கோயில் சூழலை பார்க்கலாம். ஆடல் புரி எந்தைக்கு பாடல் மறை எனத் தொடங்கும் பதிகம்பாடி திருச்செவி சாற்றி அருளினர். பாடல் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதி பூண்டோர் கணையால் கோயில் திறந்திருக்கும் நேரம், அர்ச்சகருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ க்ளோஸ்அப்பில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த இரு கோயில்களும் காலையில் 8:30 மணிக்கு திறக்கும். சிவன் கோயில் மட்டும் 12 மணி வரைக்கும் இருக்கும். ஆனால் பெருமாள் கோயில் ஒரு 9-10 மணிக்குள்ளார பூட்டிடுவாங்க. ஏன்னா அவ்வளோவா யாரும் வர்றதில்லை. கோயில் பூஜை காலம், திறந்திருக்கும் நேரம், அர்ச்சகர் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்குறோம். மூலவர் வஜ்ரேஸ்வரர், மங்களாம்பிகை அன்னை இருக்காங்க. கோயிலுக்கு நுழையும் போதே விநாயகர் சன்னதி, பாலதண்டாயுதபாணி சுவாமிகள் சன்னதி இருக்குது, வீராஞ்சநேயர் சன்னதி இருக்குது, நவகிரகங்கள் தனியாக இருக்குது. திருவாசகம், பதிகப்பாடல்கள்லாம் இங்கே பார்க்குறோம். மூலவர் சன்னதிக்கு நுழையும் போதே மேலே அந்த கௌசிக முனிவர் சாபம் கொடுக்கறது, இந்திரன் வர்றது, இதெல்லாம் ஓவியமாக வரையப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோயிலை சுற்றி வரும்பொழுதே இப்போ அந்த வஜ்ர தீர்த்தம் இருக்கிற ஏரியா, அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த தீர்த்தம் ரொம்ப பாழடைஞ்சிருக்கு. அதோட ஆழம் எவ்வளோன்னே தெரியல, அந்தளவுக்கு அது பாழடைஞ்சி இருக்குது. இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் உருவாக்கிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கோவிலுக்கு வெளியே அதாவது நம்ம எந்த பாதையில் நுழைஞ்சோமோ அங்கேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த வஜ்ர தீர்த்தம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் நல்லா தெரியும். இப்போ பார்க்குறோம். சிறப்பான வஜ்ரேஸ்வரர் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிற மாதவ யோக நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோம். அதுவும் பழமையான கோயில் தான்.
இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால பெருமாளுக்கு விசேஷம் இல்லையா, அதனால் அந்த கோயிலில் கொஞ்சம் பொருட்கள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. துளசி மாலை, பூக்கள், தேங்காய், இந்த மாதிரி பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் 2-3 கடைங்க இருந்தது. அந்த கோயில் குருக்கள் அவரும் ரொம்ப நல்ல டைப்பு. இது மாதிரி எமர்ஜென்சிக்கு யாரும் பொருட்கள் வாங்காமல் வருவாங்கன்னு சொல்லி சமயத்தில் அவர் ஸ்டாக் வச்சுருப்பார். அவர் கொஞ்சம் அதை கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ நமக்கு ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் ஆலயத்துடைய அந்த நுழைவாயில் தெரியுது. திருச்சிராப்பள்ளி, தஞ்சையை சுற்றி இது மாதிரி நிறைய சின்ன சின்ன புராதன கோயில்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண முயற்சி பண்ணணும். இந்த கோயில் அந்த மேல் கோபுரம் இல்லாமல் தான் இருக்குது. இன்னும் விக்ரம சோழன் காலத்தில் அவங்க வணங்கிறதுக்காக கட்டப்பட்டது. அதனால் விக்ரம விண்ணகரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த ஏரியாவுக்கு இருக்குது போல். வல்லாசுரன் அப்படிங்கிறவரை இங்கே யோக நரசிம்ம பெருமாள் அழிச்சிருப்பார் போல். சாலைக்கு மறுபுறம் இருந்து நுழைவாயில் பார்க்குறோம். கோயில் குருக்கள் முதல்ல வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண சொன்னார். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி இடதுபுறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி, ராமர் சன்னதி எல்லாம் இருக்குது. இந்த கோயிலுடைய சூழலும் மிக அற்புதமாக அமைதியாக இருந்தது. கோயில்னாலே இயற்கை அழகு, அமைதி தானே. இந்த கோயில் வார நாட்களில் காலையில் 8:30 மணிக்கு திறந்து 10 மணிக்குள்ளார பூட்டப்படும். அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமைகளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். காலையில் 8:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும். கோயில் கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே இந்த பிரகாரத்தை சுற்றி இந்த சூழலை எடுத்தோம். ஏன்னா மூலஸ்தானம், சாமி சிலைகள்லாம் எடுக்கக்கூடாது. அதனால் சும்மா அவுட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அருமையான சூழ்நிலை. மாதவ பெருமாளுடைய அருளையும் யோக நரசிம்மருடைய அருளையும் இங்கே வந்தால் கண்டிப்பாக பெறலாம். ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது, ராமர் சன்னதி இருக்குது. ரொம்ப அற்புதமான கோயில், அமைதியான கோயில். இந்த ஏரியாவில் இந்திரன் தன் சாப விமோசனம் அடைஞ்சதுனால நம்முடைய கஷ்டங்களும் கண்டிப்பாக இங்கே நம்ம பெருமாள்கிட்ட, சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா நம்முடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்ரீ மாதவ பெருமாள், ஸ்ரீ யோக நரசிம்மர், ஆஞ்சநேயர், ராமர் இந்த சன்னதிகள்லாம் திருப்தியாக பார்த்துட்டு இப்போ என்னுடைய ரிட்டர்ன் பயணத்தை தொடங்குகிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இது மாதிரி புராதன கோயில்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கிற தெய்வங்களின் அருளையும் பெறலாம். நன்றி, வணக்கம்.